கிஷோர் பினாய் அவர்கிட்ட பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்குறாங்க வந்து, எப்படிங்க நீங்கள் வந்து ஒரே வளாகத்திற்குள் குண்டூசியிலிருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இந்த கிஷோர் பினாய் யாருன்னா பிக் பஜார் அதனுடைய உரிமையாளர். அவர்கிட்ட இந்த கேள்வி வைக்கிறாங்க. பிக் பஜார் வந்து இந்தியா முழுக்க பல கிளைகள் பரவிடு, உள்ளே நுழைஞ்சோம்னா குண்டூசியிலேருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் வாங்கிட்டு வந்துடலாம். அப்போ அவர்கிட்ட வைக்கிற கேள்விக்கு அவர் சொல்கிற பதில் என்னென்னா, நான் ஒரு முறை சென்னைக்கு போயிருந்தேன். சென்னைக்கு போயிருந்தோடனே அங்கே பெரிய வணிக வளாகங்கள் அந்த சமயத்தில் இல்லை. வணிக வளாகங்கள் இல்லாத சமயத்தில் எப்படி இந்த மக்கள் வந்து ஒரு ஒரு பெருநகரத்தில் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டப்போ, டி நகர் ரங்கநாதன் தெரு ஒன்று போதும், உள்ளே போயிட்டு தெரு உள்ளே போயிட்டு என்னென்ன பொருள் தேவையோ வெளியே வந்துடலாம் வாங்கிக்கினேன். அதுலேயும் குறிப்பாக சரவணா ஸ்டோர்னு ஒரு கடை இருக்குது, அங்கே போய் பாருங்கன்றாங்க. நான் ரொம்ப ஆவலாக போய் பார்க்குறேன். நான் பார்த்த பிறகு அங்கே தான் தெரியுது எனக்கு, அவங்க காஞ்ச திராட்சையிலேருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் விற்றுட்ருக்காங்க ஒரே கடைக்குள். அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கடை கூட, அடிக்கிட்டே போகிறாங்க. ஒரு வாடிக்கையாளர் உள்ளே வந்துட்டால் அவங்க இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதுக்கு தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்றார் அவர். அதுதான் நான் பிக் பஜார் அந்த வணிக கடையை நான் துவங்கினேன், எல்லாமே இங்கே கிடைக்கும் அப்படின்னு. அதுதான் ஒரு விஷயம். இப்போ எது சொல்ல வரேன்னா, நான் சரவணா ஸ்டோருக்கு விளம்பரத்துக்காக சொல்ல வர்ற வந்து லெஜண்ட் சரவணாவை பற்றி சொல்கிற ஒரு விஷயம் வந்து என்ன காரணம்னா, நீங்கள் அவர் நிறைய ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டு இருக்காரு. தைரியமாக நடித்தார் ஒரு படம் வந்து, அப்புறமா அவர் தூக்கி போட்டு இன்றைக்கும் சோஷியல் மீடியாவில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு சென்னையில் உள்ள விலை உயர்ந்த கார் கிட்டத்தட்ட 7-8 கார் அவர் தாங்க வச்சுக்கிட்டு இருக்கார் வந்து, 7 கார் வச்சுக்கிட்டு இருக்கார் வந்து. ஒரு படத்துக்கு நயன்தாரா கிட்ட போய் ஒரு கால் ஷீட் கேட்டார் அப்படி, இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த முதல் படத்துக்கு அவங்க நடிக்க முடியாதுன்னு ஒன்று, அவங்க இருக்கிற அந்த எழும்பூரில் இருக்கிற ஒரு அதிநவீன குடியிருப்பில் தனக்கு ஒரு 2 ஃப்ளாட் வாங்கிட்டார் லெஜண்ட் சரவணா. இதெல்லாம் தாண்டி எந்த இடத்துல இவருக்கு நடிக்கணுன்ற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னு வந்து அவரே வந்து ஒரு இதில் சொல்லியிருக்காரு. தன்னுடைய கடைக்கு, இந்த லெஜண்ட் சரவணா அந்த கடைக்கு ஒரு விளம்பர படம் எடுக்கிறதுக்காக ஒரு நடிகர்கிட்ட போய் கேட்டவுடனே அவர் அந்த கான்செப்டெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி அப்படியே மெல்லிசாக சிரித்தார். சிரிச்சுட்டு அவர் ஒரு பெரிய தொகை ஒன்று கேட்டார் வந்து. அந்த தொகை கேட்டவுடனே அவர் கேட்டதுக்கு அந்த தொகை ரொம்ப பெருசு தான், நான் நினச்சிருந்தா கொடுத்துருப்பேன், எங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த தொகையை அவர் கேட்குறாருன்னு அப்புறம் புரிஞ்ச பிறகு ரைட் ஓகே அப்படின்னு விட்ட பிறகு, இந்த விளம்பர படத்தில் நான் நடித்தா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக அல்லது கான்ஃபிடென்ட்டாக எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே நான் நடிக்கிறேன், எடுங்க என்ன அப்படின்ட்டு இயக்குனர் ஜேடி ஜெரி ரெட்டையர்கள் எடுத்தாங்க. எடுத்தோன்னே ஆரம்பத்தில் வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, இது பண்ணாங்க. இவரெலாம் யார் கூட ஆடிக்கிட்டு இருக்காரு பாருன்னு அதை பற்றிலாம் கவலையே படல. அந்த விளம்பர படம் இட்டு. இப்போ என்ன ஆகுது, அவர் லெஜண்ட் சரவணா என்ன சொல்கிறாரு, சரி அந்த விளம்பர படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு நடிகர்கிட்ட பேசணும் இல்லைங்களா, அவர் ஒரு தொகை ஒன்று கேட்டார் இல்லை, அந்த தொகை கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருந்தேன், ஆனால் அவர் வந்து கேட்டது வந்து வேணான்னு சொல்கிறதுக்காக தான். அப்போ ஏதோ புயல், கஜா புயல் ஏதோ ஒன்று இதுவாகிட்டுருக்கு, பாதிப்புண்டாயிருக்கு. அந்த தொகை அவருக்கு அந்த நடிகருக்கு கொடுக்க வச்சுருந்த தொகையை கொண்டு போய் அந்த புயல் நிவாரண நிதிக்கு வந்து கொடுத்துருக்காரு. அதையே நான் அவர்கிட்ட கொடுக்கணும், அங்கே கொடுத்துட்டு போகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு படத்தில் நடித்தாச்சு, அடுத்த படம் இப்போ வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அண்ணாச்சி ரொம்ப சிக்கனு, ஒரு மாதிரி ரொம்ப இளமையாக மாறிட்டார் இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேரம்பத்தி எடுத்த வயசில் வந்து நடிக்க வந்துட்டார் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு 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 வணிக நிறுவனம், ஒரு வணிக வளாகம், ஒரு கடை ஒருவருடைய உழைப்பில் மட்டும் உருவாகலை. எங்கள் திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு சின்ன ஊர், அதில் வந்து இவர் லெஜண்ட் சரவணனுடைய சித்தப்பா செல்வரத்னம், இவருடைய அப்பா யோகரத்னம் சென்னைக்கு வராங்க. பாரிஸ்லேருந்து சைக்கிளில் பாத்திரங்களை கட்டிக்கிட்டு வந்து ஒரு சின்ன அளவில் 70s டி நகரில் வியாபாரம் பண்ணுறாங்க. இதுதான் பிள்ளையார் சுழி, இதுதான் முதல் தொடக்கம். அதில் என்னென்னா, இது எங்கே படித்தேன்னா 90களில் இதயம் பேசுகிறதுன்னு ஒரு பத்திரிகை வந்து மணியன் அவர்கள் நடத்தின அந்த பத்திரிகை. அந்த பத்திரிகையினுடைய ஆஃபீஸ் வந்து கிண்டி எஸ்டேட்டில், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் உள்ள தான் அதனுடைய ஆஃபீஸ். ஒரு முக்கியமான பத்திரிகை வந்து குமுதம், ஆனந்த விகடன், இதயம் பேசுகிறது, குங்குமம், இதெல்லாம் அந்த வரிசையில்
அப்போ அந்த பத்திரிகையில் வந்து வந்தார்கள் வென்றார்கள் அப்படின்ற ஒரு தொடர் வந்து செல்வரத்தினம் அவர்களுடைய தொடர் சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு. இப்போ தான் நம்ம எல்லாம் யூடியூப் அப்புறம் சோஷியல் மீடியாலாம் அப்போ பத்திரிகையில் படித்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அது எழுதினவர் வந்து மறைந்த பத்திரிகையாளர் மா முருகன். அந்த தொடர் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அங்கேருந்து பாத்திரம் வாங்கிட்டு சைக்கிளில் பெருசாக கட்டிக்கிட்டு வரும்பொழுது பின்னாடி ஒரு பிரதர் ஓடிக்கிட்டே வருவாராம். அங்கேருந்து என்னென்னா வழியில் யாராவது பாத்திரத்தை உருவிடுவாங்க, திருடிட்டு போயிடுவாங்க, இழுத்துன்னு போயிடுவாங்க. அதனால் கொஞ்ச நேரம் அவர் ஓடி வருவார். கொஞ்ச நேரம் களைப்பு இதுவானவுடனே இன்னொருத்தர் வண்டி ஓட்டுவார், இன்னொரு பிரதர் பின்னாடி ஓடி வருவார். ஒரு 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 வணிக வளாகத்தினுடைய ஒரு கடையினுடைய சாம்ராஜ்யத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு ஒன்று இருக்குது பாருங்கள். இப்படி தான் ஒவ்வொன்றா கொண்டு வராங்க. கொண்டு வந்து சரவணா ஸ்டோர்ஸ் அப்புறமா வந்து ஜவுளி கடையாக மாறுது. அது ஜவுளி கடை வந்து அப்புறம் மளிகை கடையாக மாறுது. அப்புறம் செல்ஃபோன் அங்கேயே வாங்கலாம், கம்ப்யூட்டர் வாங்கலாம். இதில் முக்கியமாக அவங்களுடைய சக்ஸஸுக்கு என்ன காரணத்தை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி பெரும்பான்மையான இன்றைக்கி உண்டு. நீங்கள் கடைகளில் போனீங்கன்னா தொட்டு ஒரு பொருளை நீங்கள் எடுக்க முடியாது. குறிப்பாக ஜவுளி கடையில் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இது எத்தனை பேர் இப்போ இருக்கிற பசங்களாம் தெரியாது. நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஜவுளி கடையில் பாய் போட்டு கீழே உட்காந்து அந்த துணியை எடுத்து போடுவாங்க. பாய் போட்டு எடுத்து போடுவாங்க. ஏறக்குறைய நம்மளை அவ்வளோ அது அந்த மெட்டீரியல் மட்டும் அப்படி தொட்டு பார்க்க சொல்லுவாங்க. மீதியெல்லாம் ரொம்ப பிரிச்சுலாம் இது பண்ணாங்க, நாங்கள் பிரித்து காட்டுறோம்வாங்க. இன்றைக்கும் சில கடைகளில் உண்டு. வாடிக்கையாளர்களை தொட விட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வாடிக்கையாளரை தொட அனுமதிக்கிற ஒரு கடை வந்து அதுதான். அந்த சூட்சமயத்தை அவங்க தான் கொண்டு வராங்க. அந்த ஒரு இதுதான் நீங்களே பார்த்து தொட்டு பார்த்து வாங்கிக்கணும் போது வாடிக்கையாளருக்கு ஒரு பெரிய இதுவாகுது. அப்படியே கிளைகள் மாறுது, அவங்க பிரதர்ஸ்குள்ளே இதுவது. இதில் குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, அவர்கள் எல்லா தொழிலையும் வந்து ஒரு பாத்திரம் இந்த தொழில் நம்ம அப்படின்னு வரும்பொழுது இந்த சக்ஸஸ் ஸ்டோரி, அதை வந்தார்கள் வென்றார்கள், சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி செல்வரத்தினம் அண்ணாச்சியுடைய தொடர் வந்துள்ள அந்த பத்திரிகை ஒரு கட்டத்தில் வந்து பத்திரிகை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வருது. மணியன் அவர்களுக்கு பிறகு வந்து பத்திரிகை வந்து யார் எடுத்து நடத்துறதுன்ற ஒரு கேள்விக்குறியாக மாறுது. ஏன்னா சர்க்குலேஷன் விழுந்து போச்சு. பிரிண்ட் மீடியாவுடைய பத்திரிகைகள், வார பத்திரிகைகளுடைய சர்க்குலேஷன்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த நிறுவனத்தை மூடுறாங்க. மூடும்பொழுது அந்த தொடர் எழுதினார் இல்லைங்களா, மூத்த பத்திரிகையாளர் மறைந்த மா முருகன் அவர்கிட்ட வந்து கூப்பிட்டு பேசுகிறாராம். ஏன் இந்த பத்திரிகை எடுத்து நம்ம நடத்தக்கூடாதுன்னு? தாராளமாக நடத்தலாம் அண்ணாச்சின்றாரு. நடத்துங்க, ஆளுங்க வேலைக்கு ஆள் எடுங்க, நம்ம இடம் இருக்குது, பர்கிட் ரோட் பக்கத்தில் மூப்பாரப்பன் ஸ்ட்ரீட் இருக்குது, மிஷினோடு வாங்கிக்கலாம் இடத்த, நடத்துங்கன்றாரு. அப்போ வந்து பேர் மாறுது. வந்து சரவணா ஸ்டோர் இதயம் பேசுகிறது. அதில் ஒரு பத்திரிகை மட்டும் வரலைங்க. இதயம் சினிமா, இதயம் ஆன்மீகம், இதயம் ஜோதிடம், இப்படி ஒரு 5-6 பத்திரிகைகள் வருது. நிறைய பத்திரிகையாளர்கள். அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மீடியாவில் வேலை கிடைக்கிறதுக்கு பெரிய கஷ்டங்க. இப்போல்லாம் வந்து நீங்கள் தடுக்கி விழுந்த 10 மீடியா இருக்குது, வந்து 100 மீடியா இருக்குது. இன்றைக்கெல்லாம் மீடியாவில் இப்போ நான் அந்த யூடியூப் சேனல்லாம் தம்பிங்கெல்லாம் பார்க்குறேன். இன்றைக்கி ஒரு சேனலில் இருக்காப்புல, டக்குன்னு பார்த்தா வேறு ஒரு சேனலில் கேமராமேனாக இருக்கார், இன்னொரு சேனலில் எடிட்டராக இருக்கிறாப்புல. டக்குன்னு அந்த காலத்தில் நீங்கள் போய் ஒரு மீடியாவுக்குள்ளே உட்காந்துட்டிங்கன்னா அதில் வேலையை காப்பாற்றிக்கிறதுக்குள்ளே நெருப்பு மேலே உட்காந்துட்டு இருக்கா மாதிரி அவ்வளோ பாலிடிக்ஸ் நடக்கும். ஏன்னா குறைந்த மீடியா அப்படி அவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தாப்புல. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, என்னால் ஒரு சின்ன இடம், அவர் அண்ணாச்சி சொன்னது வந்து கேன்டீன் வைக்க முடியாது, அதனால் சமைச்சு கொண்டு வந்து பத்திரிகையாளர்கள், மிஷினில் வேலை செய்கிறவங்க, ஃப்ரீலான்ஸராக வந்து எழுதி கொடுக்குறனால ஃப்ரீலான்ஸராக எழுது. மத்தியானம் போனால் சுட சுட பிரியாணி இருக்கும், காலைல டிஃபனு, ஈவினிங் மேலே இருந்து வேலை பார்த்தா அவங்களுக்கு வந்து டிஃபனோ அல்லது சாப்பாடோ, அப்புறம் ஏதாவது அசைன்மெண்ட்டுக்கு கிளம்பி போனால் அந்த ரெமுனரேஷன் கொடுப்பாங்க இல்லைங்களா, போக்குவரத்து செலவு, அதெல்லாம் வந்து 3 மடங்கு கொடுத்தாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரால் பத்திரிகை நடத்த முடியல. இல்லை ஒரு என்னென்னா, இந்த ரிட்டர்ன் வந்துடும். அப்போலாம் பத்திரிகைகள் வந்து விற்பனைக்கு ஒரு கடையில் 20 பத்திரிகை எடுத்து போய் போடுறாங்கன்னா அது 10 பத்திரிகை விற்றுதுன்னா மீதி பத்திரிகை ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அந்த ரிட்டர்ன் பத்திரிகையில் வந்து தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக கொடுத்தாரு வந்து சரவணா. என்னென்னா எல்லா பிஸ்னஸையும் பார்த்தாச்சு. இப்போ லெஜண்ட் சரவணா அவருடைய வாரிசு வராங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ரைட்டு ஓகே, தன்னுடைய கடையை விரிவுபடுத்தணும், லெஜண்ட் எல்லாத்தையும் இது பண்ணணும். அவர் தான் இந்த காய்கறியை கொண்டு வராரு. 8வது மாடியிலே இன்னும் காய்கறி கொண்டு வராரு. 7வது மாடியில் மளிகை. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோரில் பெரும்பாலும் வணிக நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃப்ளோருக்கு வரைக்கும் லிஃப்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து படியில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அது காரணம் என்னென்னா, இப்போ 8வது இதில் வந்து நீங்கள் காய்கறி இருக்குது இல்லைங்களா, 7வது மளிகை கடை இருக்குதுன்னா போகிறவங்க பொதுவாக லேடிஸ் வந்து இந்த மளிகை சாமான் செக்ஷனுக்குள்ளே போய் தான் பார்த்துட்டு தான் போவோம் என்ன அப்படின்ட்டு, அது ஒரு வியாபார தந்திரம். அப்படி போய் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் காய்கறி இதுக்குள்ளே போகிறது. இப்போ லெஜண்ட் சரவணா என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ, அப்புறம் 10 நாளைக்கு ஒரு முறையோ ஒரு கடையில் போய் விசிட் பண்ணும்பொழுது
குறிப்பாக அந்த மளிகை செக்ஷனில் தான் அவர் ரொம்ப கவனம் செலுத்துவார். அது ரொம்ப அங்கே வந்து ஒரு எண்ணெய் பாக்கெட் வந்து ஒரு ஒரு 100 எண்ணெய் பாக்கெட் அடுக்கி வச்சுருக்குன்னு வச்சுங்க. அதில் ஒரு 20ஓ 25ஓ விற்றுருக்குது, மீதி 75 தான் இருக்குதுன்னா 75 எடுத்துருங்கன்னு வரோம். எடுத்து ரிட்டர்ன் போட்டுட்டு ஒரு 200 பாக்கெட்டாக ஃபுல்லாக அடுக்குங்கன்னு. ஏன்னா வாடிக்கையாளர் வந்து பார்த்தா எல்லாம் விற்று போச்சு, ஃப்ரெஷ்ஷாக வந்து புதுசாக வந்து இறக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும் அவங்களுக்கு. இதெல்லாம் ஒரு விஷயம். இப்போ அவர் நடிக்க வந்ததை பற்றி பேசுவோம். வந்து நடிகர்கிட்ட பேசுகிறாரு, சம்பளம் அதிகமாகுது, சம்பளத்தை வந்து கொடுக்க முடியாதுன்றாரு, அவர் அவாய்ட் பண்ணுறாரு, உருவத்தை பார்த்து இது பண்ணுறாங்க, நாம் நடித்தான்ற அளவுக்கு வராரு, நடிக்கிறாரு, சினிமாவில் நடிக்கிறாரு, சினிமாவில் நடித்தது கேலி பண்ணுறாங்க, பரவாயில்லன்றாரு. ஆனால் சினிமாவில் நடித்த பொழுது அவ்வளோ தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்குதுங்க, அவ்வளோ தொழிலாளர்களுக்கு சாப்பாடு, அதில் எவ்வளோ டெக்னீஷியன்ஸ்க்கு வேலை கிடைக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. வந்து குறிப்பாக அவருடைய அந்த இப்போ ஒரு செட்டு போடணும் அப்படின்னா ஒரு எவ்வளோ பேருங்க தேவைப்படுது அப்படின்னா ஒரு 50 பேர்னா ஒரு 75 பேராக எடுத்துங்கன்னு வரும், 80 பேராக வேலை கிடைக்கட்டும். சினிமா தொழிலாளர்களுக்கு என்ன பெருசாக வேலை கிடைச்சிட்டு போகுது, எத்தனை ஷூட்டிங் நடக்குது, கிடைக்கட்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 3 வேளை நான்வெஜ், இப்போ ஷூட்டிங் காலையிலேருந்து போகுதுன்னா 3 வேளை நான்வெஜ் போடுங்கன்னு வரோம். சாப்பாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க சினிமாவில். வந்து நீங்கள் சம்பளத்தை தாண்டி அந்த உழைப்பு அதுக்காக தான். இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வியாபாரத்தை தாண்டி ஒரு ரிஸ்க் எடுக்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. எல்லா மனிதர்களுக்கும் ரிஸ்க் எடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு. அந்த ரிஸ்கில் எடுப்பவர்கள் பெரும்பான்மையான வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள். இது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக சொன்னேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.